Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நீங்க கவுன்சிலிங்காக ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஏனா கவுன்சிலிங் ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து பார்த்தீனா இன்னையோட வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஜூன் 1ஆம் தேதியில இருந்து ஜெனரலா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து கவுன்சிலிங் வந்து 1 by 1 வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. கவுன்சிலிங்லாம் என்ன, அந்த கவுன்சிலிங்ல என்ன क्वेश्चन தான் கேட்பாங்க, எப்படி நீங்க ஃபீஸ் பே பண்ணனும் அப்படிங்கற A to Z உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் நண்பா. வீடியோ வந்து தயவுசெய்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இதுதான் கேட்குறாங்க, ப்ரோ கவுன்சிலிங்கில் வந்து சீட்டு கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா, எப்படி அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது. இதை பார்த்தா வந்து என்கிட்ட வந்து ரொட்டீனாகவே வந்து பார்த்தோன்னா நம்ம யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நிறைய பேர் என்கிட்ட இண்டிவிஜுவலாக வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து உங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இந்த ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து ஒரு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டுடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் A to Z நீங்கள் தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோ கலராக போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, ப்ரோ நாங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நேம் வந்து வரல. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வரல அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் காசோடைய அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கஸ்டமர் கேர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஒன்று காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணிங்களோ அந்த காலேஜோடைய பிரின்ஸ்பாலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக கேட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ரெண்டாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், இதுதான் என்கிட்ட வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, ப்ரோ கவுன்சிலிங்னா என்ன, அந்த கவுன்சிலிங் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மே 29ஆம் தேதியிலேருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெஷலாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். அதாவது இந்த ஹேண்டிகேப்டாக இருக்காங்க, இந்த டிசபிலிட்டி பிரச்சனை இருக்காங்க, இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய பிள்ளைங்களாம் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே வந்து ஸ்பெஷல் லிஸ்ட்டில் வருவாங்க. ஸ்பெஷல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஈவினிங்கோடய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. நாளையிலேருந்து ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஜென்ரலாக இருக்கக்கூடிய பொது கலந்தாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாளையிலேருந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு கவுன்சிலிங்கோ அந்த கவுன்சிலிங்கு 2 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கால் பண்ணிடுவாங்க. அப்போது கவுன்சிலிங்கில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ உங்களை மாதிரியே அந்த காலேஜில் ஒரு 50 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 பேருமே அந்த காலேஜுக்கு வர சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு மைக்கில் மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க சவுண்டு கேட்காது, ஏன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணால் தான் கேட்கும். பேரண்ட்ஸும் போயிருப்பீங்க, நீங்களும் போயிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 415ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வைஸ் தான் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. எடுத்தோடனே உங்கள் பேர் வந்து அஜிதான்னா ஏ லிஸ்ட் அஜிதான் இருக்கும். அப்படின்னா ஏல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அஜிதான்லாம் கூப்பிட மாட்டாங்க. ரேங்க் யார் ஃபஸ்ட்டு பாப்பா ப்ரிஃபரன்ஸோ அது அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டு 415 மார்க்கு பிரியான்னு இருக்காங்க அப்படின்னா பிரியா 415 மார்க்கு இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு பேரண்ட்ஸும் நீங்களும் உட்காந்துருப்பீங்க ஆப்போசிட்டில். அவங்க வந்து பிரின்ஸ்பாலும் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபும் உட்காந்துருப்பாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃபு. அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் பிகாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த கம்யூனிட்டிக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிசியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிசியில் உங்களுக்கு வந்து பிகாம் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம காலேஜில் அவைலபிள் இல்லை, நீங்கள் பிஎஸ்சி எடுத்துக்கிறீங்களா இல்லை பிகாம் தான் உங்களுக்கு வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ரொம்ப இன்டர்வியூ மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. அதான் தமிழ்லேயே போட்டிருப்பேன், கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தமிழ்லேயே போட்டிருப்பேன். பயமா எனக்கான்னு சொல்லிட்டு பயப்படவே வேண்டாங்க. இது வந்து ஒரு இன்டர்வியூவோ கிடையாது, இல்லை வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்காக வேலைக்காக நீங்கள் உள்ளே போகிறது கிடையாது, படிக்கிறதுக்கு உள்ளே போகிறீங்க. உங்ககிட்ட கேட்க போகிறாங்க கவுன்சிலிங்னா என்ன, இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பிசியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து எம்பிசியாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து இருக்குது. சில பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ப்ரோ நான் வந்து பிகாம் அப்ளை பண்ணிட்டேன், நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போய்க்கலாம். உங்களுடைய கோர்ஸுக்கு நீங்கள் 12th எந்த கோர்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கோர்ஸுக்கு நீங்கள் வந்து மாறிக்கலாம். ஆனால் ஒரே காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு நீங்கள் மாற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஒரே காலேஜில் வேறு கோர்ஸ் வேணால் நீங்கள் வந்து மாற்றிக்கலாமே தவிர நீங்கள் மறுபடியும் வேறு காலேஜுக்கெல்லாமே நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, சரிங்களா? அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பிகாம் படிச்சிருக்கீங்க, பிகாமுக்கு வந்து வேகன்சி வந்து இருக்குது, 50 வேகன்சி இருக்குது நம்ம காலேஜில். ஃபஸ்ட் நீங்கள் வந்து மார்க் 415 மார்க் எடுத்திருக்கீங்க, எம்பிசி கேட்டகரிக்கு வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அடுத்த 2வது ஸ்டெப் என்னவாக இருக்கும், இப்போ உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து இப்போ பே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே நான் ஃபீஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எடுத்தோடனே ஃபுல் ஃபீஸ் நீங்கள் எதுவுமே கட்ட போகிறது கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜுங்கிறதுனால உங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸோ இல்லை வந்து அந்த இது டியூஷன் ஃபீஸோ உங்களுக்கு வந்து கிடையாது. மற்றபடி இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணி வந்திருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு அட்மிஷன் ஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து 2500 3000 சம்திங் 5000 தான் வரும். எனக்கு தெரிஞ்சு 5000 தான் ஃபீஸ் வரும். அதுக்கு நீங்கள் அப்ளை இது ஓகே நாங்கள் வந்து பிகாம் எனக்கு வந்து செலக்ட்
நீங்கள் பிகாம் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயிலோ எந்த ஒரு மெசேஜோ வராது. ஏன்னா அது காலேஜுக்கும் நீங்களும் சம்மந்தப்பட்ட நபர்கள், உங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்களும் பிரின்சிபாலும் ஒன்றா ஒத்துக்கிட்டு தான் வந்து பிகாமுக்கு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்படிங்கிறதுனால மெசேஜோ இமெயிலோ இல்லை அதுக்கு ரேங்க் லிஸ்ட்டோ எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அது நீங்கள் மட்டும்தான் தலையிட்டிருக்கீங்க. அப்படிங்கிறதுனால பிகாமில் வந்து எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது எவ்வளோ ஃபீஸ் வந்து கட்டுறீங்களோ அந்த ஃபீஸை நீங்கள் வந்து வாங்கி அவங்க வந்து கட்டிக்கிட்டு உங்களை சைன் போட சொல்லுவாங்க. உங்களோட பேரண்ட்ஸ் சைன் போடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங். இல்லை எனக்கு வந்து பிகாம்லாம் வேண்டாம், எனக்கு வேறு கோர்ஸ் தான் வேணும், அந்த கோர்ஸ் உங்கள் காலேஜில் இல்லை அப்படின்னா ஓகே, உங்களை வந்து அப்படியே போக சொல்லிடுவாங்க. அடுத்து நீங்கள் 2வது காலேஜுக்காக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக டிஎன் காசாவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது 2-3 காலேஜுக்கு எல்லாருமே வந்து கொடுத்துருப்போம். அப்படிங்கிறதுனால நீங்கள் 2வது காலேஜுக்கு என்றைக்கு உங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்களோ அந்த காலேஜுக்கு நீங்கள் போங்க. ப்ரோ நான் வந்து 5 காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ, 5 காலேஜுக்கு நான் போகணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போகிறதும் போகாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம். ஃபஸ்ட்டு காலேஜுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு பிகாமில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இதே தான் வந்து அப்படியே ஆகும் அப்படின்லாம் சொல்ல வரல. ஃபஸ்ட்டு காலேஜில் கூப்பிட்டு நீங்கள் கேட்ட கோர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அப்படி டிக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் 2வது காலேஜுக்கும் போக தேவையில்லை, 3வது காலேஜுக்கும் போக தேவையில்லை. கால் பண்ணி கூப்பிடுவாங்க, ஆனால் நீங்கள் போக தேவை கிடையாது. நீங்கள் இல்லை அந்த இடத்துல நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுக்கு பதில் வேறு யாராவது போட்டுருவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜ்லேயே உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் 5 காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 5 காலேஜுக்கும் கவுன்சிலிங் வந்து போகணுங்கிற கட்டாயமே கிடையாதுங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் தான் மோஸ்ட்லி வந்து வந்துட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் ஜென்ரலாக எல்லா கொஸ்டின் வந்து சொல்லிட்டே நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட்னு வருது, டூ வெரிஃபைடுன்னு வருது, சக்ஸஸ்ன்னு வருது. இந்த இதுக்கு வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து டூப்ளிகேட்னு வருது அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. டூப்ளிகேட்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது தப்பாக வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் டூப்ளிகேட் அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்ததில் டூப்ளிகேட் வரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவுன்சிலிங் போங்க சார், இந்த மாதிரி என்னுடைய ரேங்க் லிஸ்ட்டில் டூப்ளிகேட் வருது, இதுதான் என்னுடைய ஒரிஜினல், அதாவது நம்ம தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே பண்ணிடுவாங்க. டூப்ளிகேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்டரும் கிடையாது. அதுக்கும் நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. சரிங்களா? அப்போது உங்களுடைய பேசிக் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது சீட் வந்து இப்படி வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா சீட் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து பிகாம் கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களோட சீட் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். சரிங்களா? ஃபீஸ் வந்து அது 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, 5000 ரூபாய் இருந்தாலும் சரி, ஃபீஸ் கட்டி ரெசிப்ட் கண்டிப்பாக வாங்குங்க. ஏன்னா இப்போ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி வந்து நடக்குது. கவர்மெண்ட் காலேஜில் ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபோர்ஜரி பற்றி நம்ம இங்கே பேச வரல. கவுன்சிலிங்னா என்ன, கவுன்சிலிங் சீட் எப்படி கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதான் நம்ம டாப்பிக்கில் வந்து பேச வந்திருக்கோம். அதனால் உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நடக்கலாம். கொஞ்சம் பணக்காரட்டு பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு வந்து முன்னாடி சீட்டு கொடுக்குறது, 20,000 ரூபாய் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சீட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் மார்க் 200 மார்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயம் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டாம். உங்களுடைய மார்க் என்னவோ, உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குதோ, உங்களுடைய கம்யூனிட்டி, உங்கள் ஜாதிக்கு, உங்களுடைய இதுக்கு கம்யூனிட்டிக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.